அம்மா அம்மா வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே அம்மா தாயல்லோ நீ எனக்கு தலைமகன் நான் உனக்கு தாயல்லோ நீ எனக்கு தலைமகன் நான் உனக்கு மாதல்லோ நீ எனக்கு மதலை தான் நான் உனக்கு மாதல்லோ நீ எனக்கு மதலை தான் நான் உனக்கு குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே வந்தருள் புரிவாயே அம்மா அம்மா வந்தருள் புரி மாலை மகள் கலை மகள் மலை மகள் இசை மகள் மகள் கலை மகள் மலை மகள் இசை மகள் வந்தருள் புரிவாயே கலை மகளே வந்தருள் புரிவாயே வந்தருள் கலை மகளே வந்தருள் புரிவாயே கதை இசைகள் பாட இசை மகளே வரந்தருவா அங்க தொட்ட கத குறைகள் பாட குறைகள் பாட தொந்தி வயத்தோனே வரந்தருவா குறைகள் பாட தொந்தி வயத்தோனே கொரக்கதைய பாட மகளே நல்ல மாடங்கதை படிக்க நாராயண வரந்தருவா எங்க மாடசாமி புகழை பாட மாயா சக்தி வரந்தருவா எங்க தலவ மாட கதைகள் பாட கதைகள் பாட ஆதிசங்கரே ஆணி பொன்னால் முடிகொள்ளுங்கோ ஆதி வெள்ளி கையில சத்தியும் ஜீவனமாக அப்புறம் முஞ்ச கட்டில சத்தி ஜீவன் அமருவாரா இளையறையலந்த பகவான் இளைப்பறிகள் கொடுப்பாளா நம்ம படியலந்த பகவானுக்கு பகவானே பரவி பால் வழங்க கொடுப்பாளா பகவானுக்கு கொடுப்பாளா சத்தியும் ஜீவனுமாக சாப்பிட்டு களைப்பாரி தாம்பூலங்கள் தரிப்பாரா ஆதி வெள்ளி கையில ஆண்டவம் பகவானோ ஆதி சக்தி பார்வதியோ நேரம் அது போனுமில்லே சொக்கோட்டங்கள் மண்டபத்தில் சத்தியும் ஜீவனுமாக சத்தியும் ஜீவனுமாக சந்தோஷமா இருப்பாரா சத்தியும் ஜீவனுமாக சந்தோஷமா இருப்பாரா ஆணி பொன்னால் முடிகொழுங்கும் ஆதி வெள்ளிகையில சத்தியும் ஜீவனுமாக நேருக்கு நேர் இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டு ஆரதி சொன்னா ஆண்டவா சிவபெருமானே பகவானே நம்மளை யுக யுக காலமாக நீங்க படியளந்து வாரிய நானும் பால் பழத்தை கொடுத்து உங்க பசியை அமர்த்துதேன் நீர் ஊருக்கெல்லாம் படி இழக்கியரு உமக்கு இந்த பார்வதி தான் படி இழக்க உமக்கு நான் தான் படி இழக்கணும் ஆமா கண்டிப்பா பார்க்கணும்ல வைத்தியக்கார வைத்தியருக்கு பைத்தியம் பார்க்க வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியத்துக்கு வைத்து பார்க்க வைத்தியத்துக்கு வைத்தியம் பாரு
பைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியத்தை போய் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு. சரக்கு கொஞ்சம் நஞ்சமா வச்சிருக்கு. ஆண்டவன் பகவானும் ஆதிபராஜத்தையும் நேருக்கு நேர் இருந்து கொண்டு சொக்கோட்டங்கள் மண்டபத்தில் இருந்து பேசுறாவோ. நீரும் போயிட்டு வரையரு, நானும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால நம்ம 2 பேரும் சொக்கோட்டம் இன்னைக்கு ஆடணும். இந்த சொக்கோட்டங்கள் மண்டபத்தில் நம்ம சோய்புரத்தி விளையாடும் போது வெற்றி யார் பக்கம் தோல்வி யார் பக்கம்னு தெரியணும். வெற்றி தோல்விய பார்க்கறதுக்கு ஒரு நடுவரை வைக்கணும். அப்படி சோவியாட்டத்துல சொக்கனுக்கு வெற்றியா, சொக்கன் தேவிக்கு வெற்றியா, பகவானுக்கு வெற்றியா, இந்த பார்வதி தேவிக்கு வெற்றியான்னு நம்ம கைலாசத்துல இருக்கோம்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். நடுவர்னா 2 பக்கமும் நியாயம் எங்க இருக்கு நீதி எங்க இருக்குன்னு தீர்ப்பு கொடுக்கணும். அதனால எங்க அண்ணன் கண்ணை வரட்டும் அப்படின்னு சத்தியும் சிவனும் சொக்கோட்டை ஆடும்போது என் பெருமாள் வந்தார். வந்து சொக்கோட்டத்தை பார்க்காரு. சொக்கோட்டத்துல வெற்றி அடைஞ்சது பார்வதி தான். ஆனா பார்வதிய வெற்றி அடைஞ்சது நீன்னு சொன்னோம்னா நம்ம மச்சன மாப்பிள்ளை நம்மகிட்ட எதுவும் வருத்தப்படுவாரோ? கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையா? அதனால நம்ம மச்சானையும் பார்க்கணும். தங்கச்சினாலும் எவ்வளவு கோபத்துல இருந்தாலும் அவளை குணமா மாத்திக்கிடலாம். ஏன்னா நம்ம அச்சானை தானே சொன்ன தூர விடல, அண்ணன் தானே சொல்லிட்டோம்னா அவன் மனசை மாத்திக்கலாம் அப்படின்னு வெற்றி பார்வதி பக்கம் இருக்கும்போது இந்த கண்ணை பொய் சொல்லுதாரு. என் மச்சனன் சிவபெருமான் தான் சொக்கோட்டத்தில் செவிச்சிட்டாருன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, பொய் சொல்லிட்டாரு. உடனே பார்வதிக்கு வந்ததே கோபம். கண்ணா, கண்டதை இல்லை என்று சொன்னதுனால நீ காட்டுல கருணாகமாக அலைய கடவுது போ அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. உடனே இந்த சொக்கோட்டம் விளையாட்டு ஓயவே இல்லை. மறுபடியும் வெற்றி யாரு பக்கம்னு பார்க்கணும்னு அன்னைய தினத்தில உலகத்தின் சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவன் வாரார். அந்த பிரம்மதேவன் நடுவராக வரும்போது கைலாச வாசலிலே வலது காலை எடுத்து வைக்க வலது கால் பெருவிரல் தட்டுது. இடது காலை எடுத்து வைத்தார், இடது கால் பெருவிரலும் தட்டுது. அந்த வலது கால் இடது கால் பெருவிரலிலே இருந்து ரத்தம் பீரிட்டு பொங்க அந்த இரத்தத்திலே இருந்து வலது கால் பெருவிரலை பிறந்தவனுக்கு எங்க தர்க்கராஜன் நல்ல மாடன் என்றும் இடதுகால் பெருவிரலிலே பிறந்தவளுக்கு என் மாஜிக்கிடை தலைகளைக்கு மங்கையான தார்காவள்ளி நல்ல மடத்தி என்று நல்லதொரு பேர் கொடுத்து பேர் கொடுத்த இருவரையும் பூலோகம் அனுப்பி வைத்தார். பூலோக தேஜத்துல போய் தர்க்கராஜா தார்காவல்லிய நீங்க தனியரசு செய்வதற்கு 55 தேஜத்துக்கும் தலை சிறந்த நகரமாக அழகு திரு தார்காவனத்தை பிறவி செய்து தாரினப்பா. இந்த ஆண்டவன் அழகு திரு தார்காவன பட்டணத்தை ஆளும்படி சொல்ல அது நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் மகளும் நாடு வாடமல பொழியும் நாடு பொழிந்ததெண்டலங்க நாடு இஞ்சி மஞ்சள் நாடு இருவாட்சி மலரும் நாடு மாதம் ஒன்று மழை ஒளியோ வருடம் போகும் நெல்விலையோ கண்ணல் விளையும் நாடு கதலி கோல வளர்க்கும் நாடு சாரமல ஒளியும் நாடு ஐயா பொழியும் நாடு சரமிளகு காய்க்கும் நாடு பொழியும் நாடு காய்க்கும் நாடு காய்க்கும் நாடு
மாடு கட்டி போரடித்தா மாலாது ஜன்னல் என்று குதிரை கட்டி போரடித்தா குவியாது ஜன்னல் என்று ஆனை கட்டி போரடித்து அகிலத்தில பெரிய நாடு அது அழைக்க கூடு கட்டும் ஆனந்தமா வாழும் நாடு கிளியிருந்து கீதம் பாடும் மயிலிருந்து நடனமாடும் மானிருந்து விளையாடும் முகிலிருந்து இசைகள் பாடும் பவளயத்தில் பெரிய நாடு தரணியில சிறந்த நாடு அழகுதார்கவன பட்டணமா அழகுதார்கவன பட்டணமா தார்கவன பட்டணத்தை தர்க்கராஜன் தார்கவல்லி தனியரசி செய்து வாரா மன்ன வேணும் தேவியும் மகிழ்ந்து குடி ஆண்டுவார் காண வேணும் மனைவியுமா கலந்து குடி ஆண்டுவாரா ஈசேனும் தேவியுமா இணைந்து குடி ஆண்டுவாரா பத்தாவும் தேவியுமா உடனே ஆண்டுவாரா மன்னனும் தேவியுமா அங்க மகிழ்ந்து கூடி ஆண்டுவாரா மன்னவரும் தேவியுமா அங்க மகிழ்ந்து கூடி ஆண்டுவாரா அந்த தார்கவன பட்டணத்தில் தர்க்கராஜன் தார்கவல்லி கண்ணு நல்ல எமையுமா கலந்து கொடி ஆண்டுவாரா நகமும் ஜதையும் போல நலமுடனே ஆண்டுவாரா உடலும் நல்ல உயிரும் போல ஒத்துமையா ஆண்டுவாரா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒன்று கூடி ஆண்டுவாரா பூவு நல்ல மனமும் போல புகழ்ந்து கூடி ஆண்டுவாரா தார்கவன பட்டணத்தை ராஜன் தார்கவல்லி தனியரசி செய்து வாரா தார்கவல்லி தனியரசி செய்து வராள் 55 தேசத்துக்கெல்லாம் தலை சிறந்த நகரம் எந்த நகரம்? தார்காபுரம். தாராபுரம் ஈரோடு பக்கத்துல இருக்குனே. அம்மானே கோயம்புத்தூர் பக்கத்துல. வாசேநல்லூர் பக்கத்துல தார்காபுரம் இருக்கு. அங்கேயும் ஒரு தார்காபுரம் இருக்கு. அங்க தர்கராஜன் தார்கவல்லி. ஆமா. இந்தியாவின் தலைநகரம் என்ன? என்னதுனே? சென்னையா? நல்ல வேலை சொக்கம்படின்னு சொல்ல மாட்டீங்கள. சென்னையும் முன்னையும் கிடக்காம்பரி. அப்ப தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் எது? பம்பளி சீமை. அப்ப தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் பம்பளி ஆக்கியாச்சோ? ஏற்கனவே ஊர் பம்பளி பட்டணம் இல்ல. ஆமா. பைம்பொலி. இந்த இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லி போல. டெல்லி போலையும் தமிழகத்தின் தலைநகரம் சென்னை போல. சென்னை மாநகரம் 55 தேசம். அங்கம் அங்கு வங்காரம் யாழ்ப்பாணம் டெல்லி ஜோதக வடமதுரை பூமதுரை கல்கத்தா காவாதி பல்லவ தேசம் பப்பிரதேசம் மாயாபுரி மாயா அழகேஜாபுரி அசினாபுரி ஜலலிங்கராஜிதம். ஆமா. சிந்து வாஞ்சாலம் ஒட்ட தேசம் யாழ்ப்பாணம். ஆமா. யாழ்ப்பாணம்னா இலங்கனே. இலங்க ஸ்ரீலங்கா. அதை போல 55 தேசத்துக்கெல்லாம் தலை சிறந்த நகரம் தான் தார்காபுரம். தார்காபுர பட்டணம். அந்த தார்காபுர பட்டணத்தை தர்க்கமுடி ராஜாவும்
வெள்ளி வெண்காடியோ எந்த தர்க்கராஜ இந்த தர்க்கராஜ திட்டு தெரு நல்ல மடம் தான் தர்க்கராஜ அவர்தான் தர்க்கராஜ அவர் தேவி நல்ல மடத்தி தான் தார்காவல்லி தார்காவல்லி அதான் ஏம்னு கேட்கணும் ஆமா ஏம்னு கேட்கணும் அம்மா தர்க்கராஜன் தார்காவல்லி மன்ன வேணும் தேவியுமா இல்லறத்தில் நல்லறமா பூமானந்தியாவியுமா ஏதி ஆவியுமா புகழ்ந்தரசு செய்து வாரா அடைகளை புகழ்ந்தரசு செய்து வாரா புகழ்ந்தரசு செய்து வாரா புகழ்ந்தரசு செய்து வாரா ஆண்டு வரும் இருவருக்கும் ஆர்காபுர பட்டணத்தில் சொத்தால குறவும் இல்ல சுகத்தாலையும் தாழ்வு இல்ல என் மண்ணாலையும் குறவு இல்ல என் மக்களால தாழ்வும் இல்ல தர்க்க முடி ராஜாவுக்கும் தார்காவல்லி பெண்கொழிக்கும் தார்காபுர பட்டணத்தில் ஆவுரமும் முன்னால் கொடிமரமும் தங்கத்தால் மண்டகமும் முன்னால மாளிகையும் தங்கத்தால அங்கனமங்கள் கீணரா அடுக்கு மத்த வீடுகளா மண்ணந்த இருவருக்கும் கும்பிட கோயில் உண்டு கோயில் உண்டு குளிப்பதற்கு குளமும் உண்டு குளிப்பதற்கு குளமும் உண்டு குளிப்பதற்கு குளமும் உண்டு குளிப்பதற்கு குளமும் உண்டு எங்க மதனதற்க ராஜாவுக்கும் மங்கதாரவல்லி வெண்கொழிக்கும் ஆனகட்ட ஜாவடியா அசந்திருக்க மண்டக குதிரகட்ட ஜாவடியா குதிரகட்ட ஜாவடியா அருக்கு கொழுவிருக்க மண்டகமா குதிரகட்ட ஜாவடியா கொழுவிருக்க மண்டகமா அன்னதற்க முடி ராஜாவுக்கும் தார்காவல்லி பெண்கொழிக்கும் ஒன்னா நல்ல படித்தலமா உயர்ந்திருக்க மண்டக இரண்டாம் படித்தலம் இருந்தாட மேடைகளா மதனதற்க ராஜாவுக்கு அங்கே தார்காவல்லி பெண்கொழிக்கும் மூண படித்தலமா படித்தலமா அதுக்கு முத்து வைத்த மண்டகமா தார்காபுர பட்டணத்தில் நாலாம் படித்தலம் நவரத்தின மேடைகள் அஞ்சாம் படித்தலம் அணைகட்டும் ஜாவடி ஆறாம் படித்தலம் அஜந்திருக்க மண்டகமா ஆறாம் படித்தலமா அசந்திருக்க மண்டகமா
படித்தல எழுகோண மண்டக தரணியாலும் தற்கனுக்கு வெள்ளி பெண்கொடிக்கும் 8ஆம் படித்தல ஒட்டே பூஜா வெடியா 9ஆம் படித்தல ஓலை 8 ஜாவடியா 10ஆம் படித்தல பந்தடிய மேடைகளா பந்தடி மேடைகளா பந்தடி மேடைகளா அதுக்கு பல்லாக்கு ஜாவடியா பல்லாக்கு ஜாவடியா இருந்த இவளு இரும்புக்கு கல்பத்தா குளிரையும் மங்களே சுத்து கெட்டு மாளிகையா யாழு சுத்து கோட்டை ஓட்டு யாழு சுத்து கோட்டை ஓட்டு தற்க 21 வாசல் வைத்தா யாழு சுத்து கோட்டை போட்டு 21 வாசல் வைத்து மண்டிரியாந்தலையாரி மற்றும் உள்ள தண்டர்களா தேசத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தி மதனதற்க தஜ்ஜ பிரஜாபதி தஜகதாதி துராதக பட்டைகளோடு 56 தேசையும் ஒரு கொடைக்குள்ளாக இருந்து நீதி தவறாமல் நேர்மையை மறக்காமல் நீதி வலுவாமல் தர்மத்தோடும் தாட்சிணியத்துக்கும் இன்னாருக்கு இன்னார் என்று எம்மதமும் சம்மதமாக இருந்த அரசாண்டம் கொண்டிருந்தான் நற்கராஜன். மணியோசை கேட்கும்படி மண்டகத்தை ஆண்டுகிறான். ஒரு கொடைக்குள்ளாக இருந்து மணியோசை கேட்க மட்டும் மண்டலத்தெல்லாம் அரசாங்கம் பண்ணுதான். யாரு? தர்க்கராஜன். இந்த தர்க்கராஜன் அந்த தஜபராஜாதி அரசில ஏழை என்று ஒருவர் இல்லை. ஏழை பணக்காரர் என்று வசதி படைத்தோர் ஒருவர் இல்லை. வசதி இல்லாதவர் யாரும் இல்லை. உயர்ந்தோர் ஒருவர் இல்லை. தாழ்ந்தோர் யாரும் இல்லை. கல்வி படித்தோர் ஒருவர் இல்லை. கல்வி கல்லாதவர் யாரும் இல்லை. அப்படியே அரசாங்கம் பண்ணணும் இல்ல. தர்க்கராஜ அரசுல மாதம் மும்மாரி மழை பொழிய வருடம் முப்போக நெல் விளைய எல்லா நீர்வளம் கூடி இருக்கு. நிலவளங்கள் உயர்ந்திருக்கு. மண்வளம் கூடி இருக்கு. மனவளம் உயர்ந்திருக்கு. அம்மா இப்படி நீதியோடும் நேர்மையோடும் அரசு செய்யும் தர்க்கனுக்கோ தார்கவல்லி வெண்ணாளுக்கோ பாலாள குறவு இல்லை. பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை. ஐயா மண்ணால குறவும் இல்லை. அவருக்கு மக்களால் தாழ்வும் இல்லை. மண்ணாலையும் குறவும் இல்லை. மக்களால தாழ்வும் இல்லை. ஐயா ஆட்டோடும் அடுக்க மெத்த வீட்டோடும் யார் இருக்கு? குளம் இருக்கு. ஐயா குளமி இருக்கு. 7 குளத்து பறவு இருக்கு. அந்த இறைவன் திரு அருளால ஏதற்கராஜன் தார்கவல்லி 27 வெண்கலத்தா
27 பெண்களைத்தான் தர்க்க இன்பமுடன் பெற்றெடுத்தார் 27 பெண்களைத்தான் இன்பமுடன் பெற்றெடுத்தார். தர்க்கராஜா தார்காவல்லியும் மதன தர்க்கனும் மங்கை தார்காவல்லியும் முதல்ல நம்ம நினைக்க 27 பெண்ணுன்னு, ஆனா தர்க்கராஜனுக்கு 50 பெண் குழந்தையாம்யா. 50 பெண் குழந்தையா? அது மங்கிடுது. உண்மையாக தர்க்கனுக்கு 50 பெண் குழந்தை. 50 பெண் குழந்தை. ஒரு பெண்ணை பெற்றவனே அரசன ஆண்டியாயிருந்தான் போட்டு கட்டி கொடுக்க முடியல. ஆமா, தங்கவல அப்படி இருக்கு. இந்த தர்க்கராஜா 50 பெண் குழந்தை பெற்றிருக்காரு. பெற்றிருக்காரு. பொண்ணுக்கு வாரம் போட்டு கட்டுவானோ, இப்ப ரொம்ப கட்டுவான். ஆமா, இப்ப சீரு சிராட்டு குறைஞ்சதுன்னா ஏன் விரும்பிய மவள என்னத்த அள்ளி போட்டு கொண்டுட்டு வந்த. நீ தங்கமா வந்தா போதும் என் ராஜாத்தி, நீ என் வீட்டுக்கு ஆட்டி உன்னை தங்கம்னு தாங்குவேன், ஏழமணி ஏந்துவேன். நீ எங்களை பார்த்து உன் புருஷனையும் பார்த்தா போதும், வேற அந்த அன்னைக்கு அவ வேலையை காட்டிடுவான். அவன் வந்த மருமவா வாபாப்பா கை பாப்பா வந்த 6ஆம் மாசத்துல மாமியால வைய பாப்பா. வைய பாப்பா யாசுவா. இந்த இடுப்புல அந்த கொத்துச்சாவி எதுக்கு உனக்கு தான் சாவ போறிய என்ன இன்னும் வச்சுக்கிட்டாலே அதை கொடுமோத அவன் ஒழுக்கரையத்த முத பிடிப்பா, வேற கல்லையும் மண்ணையும் மட்டும் கொடுப்பா. சோழியை பெருக்கிடுவாளோ அப்படிதான் வந்தாலும் உங்க வீட்டுக்கு. 50 பெண் குழந்தையை பெற்ற தர்க்கராஜன் 23 பெண் குழந்தைகளை யமதர்மனுக்கு மாலையிட்டு கொடுத்தாராம். மத்த 27 தானே இருக்கு. ஆமா, 27 பெண்கள் பூத்த நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கிறாள். அழகு நிறைந்த பெண்ணாகவும் அம்சம் நிறைந்த பெண்ணாகவும் சாமித்திரிய லட்சணம் சிவகலை பொருந்திய பெண்ணாக அந்த 27 பெண்களும் ஐயா அழகு திரு மங்கையாக தர்க்கராஜங்கோட்டையில 4 ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளரும் பிரசந்தி வலிசையுடன் வளர்ந்துவார் 18 வயதாதில் பமுஜுடன் இருப்பார் 21 வயது நல்ல அழகு நிறைஞ்ச பெண்ணா இருக்கா. இருக்கிறாள் 21 வயசு 21 வயசு 21. அப்ப பார்த்தான் தர்க்கராஜ. ஆமா, ஏ மக்களே செல்ல மக்களே நீங்க அழகுல நிறைந்த பெண்கள், அமிஜத்தில நிறைஞ்ச பெண்கள், உங்கள் அழகுக்கு ஈடு கொடுக்க இந்த 14 உலகத்தில் யாரும் இல்லை. கிடையாது. அதனால உங்க அழகு இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது. முத்தத்தில அடிக்கவையில் உங்கள் முதுகல படப்படாது. திண்ணையில அடிக்கிறவையில் உங்க திரேகத்துக்கு படப்படாது. காலையில வெளியே வந்துடாதி அம்மா. காலையில யார் ஒளி கொடுப்பா? அவர் ஒளி விட்டா என்ன ஆகும்? கருத்துருவோம். நீங்க வண்டல்ல விழுந்த வள்ளி கிழங்காரிக்கிய இடிச்சு வச்ச பச்சரிசி மாவா
இருக்கியே உங்க அழகா அமிர்தம் வந்த 17 உலகத்துல யாருக்கும் தெரியப்படாது யாரு கண்ணையும் படப்படாது 27 வெண்களையும் தர்கராஜந்தார்கா வெள்ளிய ஆமோ யாழறைய கட்டி வைத்தேன் யாழரைக்கும் கீழே எல்லோ அந்த 27 பெண்களையும் ஐயா பெண்களை இருக்க வைத்தான் தர்கராஜன் அந்த 27 பெண்களிடம் தர்கராஜன் சொல்லுவாரா நம் பெத்தெடுத்த பெண்மகளை இந்த அப்பாவோட வார்த்தைகளே நீங்க காலையில வரக்கூடாது கதிர ஒளி உங்க அங்கத்துல படப்படாது மாலை பொழுதுல மயூருண்ட வேலையில 27 பெண்களும் அரண்மனை வாசல வந்து விளையாடலாம் இருட்டி ஒரு சாமத்துல எல்லாரும் அவரவர்கள் அறைக்கு போயிருங்க ஆடவர் முகம் உங்க முகத்துக்கு ஆகாது இப்படியாக தர்கராஜனும் தார்காவல்லியும் கண்ணுக்குள்ள வைத்தல்லவா கண்ணையுமே காப்பதுவா கருத்துடனே காத்துவாரா அடி காத்து வரும் நாளையில ஒரு நாள் தினமதியில இருட்டி ஒரு நேரம் தானே மாலை நல்ல பொழுதாச்சா அங்க மயூருண்ட வேலையாச்சா மாலை நல்ல பொழுதாச்சே மயூருண்ட வேலையா மயூருண்ட வேலையில அழகு மகன் சந்திரனும் இரவு ஒளி கொடுப்பதற்கு இரவு ஒளி இந்த சந்திரனும் வாரார இரவு ஒளி கொடுப்பதற்கு சந்திரன் வாராரே யானு கனாலழக யாழகன் சந்திரரும் அதிரூப சுரந்தான ஆகாய மார்க்கமாக சந்திராகிலம் எல்லாம் ஒளி கொடுக்க சந்திராகிலம் எல்லாம் ஒளி கொடுத்தா உலகம் எல்லாம் ஆனழகன் சந்திரரும் இரவு ஒளி கொடுப்பாரா தர்கராஜன் கோட்டையாக தர்கராசன் கோட்டையாக சந்திரர் வாராரே தர்கராஜன் கோட்டையாக வாராரே சந்திரரே இருட்டி ஒரு நேரம் ஆழக்கருக்களே மயூருண்ட வேலை இரவு ஒளி உடுக்க சந்திர பகவான் ஆயத்தமாகி ஆகாய மார்க்கமா வராரு பகல்ல ஒளி கொடுக்கிறது யாரு அப்ப இரவுல யாரு ஒளி கொடுப்பா உங்க சந்திரன் சந்திரன் இரவு ஒளி கொடுப்பது அவருடைய பழக்க வழக்கம் பகல் ஒளி கொடுப்பது சூரியன் இந்த சந்திரன் இரேழு உலகமெல்லாம் இருள் ஒளி கொடுத்து அன்னைக்கு பாருங்க மாலை பொழுது மயூருண்ட வேலையில இருட்டி மூஞ்சி கருக்கலு ஆகாய மார்க்கமா சந்திரன் ஆகாயத்துல இருந்து கொண்டு தர்கராஜன் கோட்டை வழியாக சந்திர வாரார் இந்த சந்திர வரும்போது 27 பெண்களும் ஆனழகன் சந்திரனை கண்டு உள்ளத்தில எண்ணுவாரா ஒரு நாள் ஒரு பொழுது இந்த சந்திரனோடு வாழணும் வாழ்ந்தாலும் இவரோடு நம்ம
மாண்டாளு இவரோடு 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 மாண்டாளு இவரோடு இவரோடு இந்த சந்திர பகவான நம்ம மாலையிட்டு வனமுடித்து மாலையிட்டு முடித்து நம்ம மகிமையாக வாழணுமே மாலையிட்டு மனமுடித்து நம்ம மகிமையாக 27 பெண்களும் அரண்மனை வாசல்ல ஓடி விளையாடி கொண்டிருக்க ஆகாயத்தை பார்க்க ஆகாயத்துல அழகு சுருவத்தோடு ஆனலங்க சந்திரனை 27 பேரும் பார்த்துட்டா. பார்த்த 27 பேரும் நம்ம ஒரு நாள் வாழ்ந்தாலும் இருந்தாலும் இவரோடு இறந்தாலும் இவரோடு அடைஞ்சாலும் 6 நாளுக்குள்ள அந்த பூவை அடையணும் அப்படின்னு இந்த 27 பெண்களும் சந்திரன் மேல் மோகம் கொண்டார். அந்த சந்திரனும் 27 பெண்களை கண்டார். ஏப்பா என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு பேர்பட்ட அழகு கொள்ளை அழகு கொட்டி கிடக்க இந்த அழகு நிறைந்த பெண்களை ஒருதிய பார்த்தா ஒருதிய பார்க்க வேண்டாம் ஒண்ணு போல மூத்தவளை பார்த்தா நடுவுல பார்க்க வேண்டாம் 27 பெண்களுடைய அழகை கண்ட ஆணழகன் சந்திரன் 27 பெண்கள் மேலும் மோகம் கொண்டார். ஆசை கொண்டு இந்த 27 பெண்களையும் நம்ம அடையணும். ஆமா அண்ணனும் நோக்கினாள், அவ 27 பெண்களும் நோக்கினாள். மனதில் நினைக்கா இவரைத்தான் கல்யாணம் முடிக்கணும். ஒருதி நினைக்காத ஒருதி சொல்லல ஏன் சொன்ன என்ன ஆகும்? சண்டை தான் வரும். சொல்லுவாங்க வண்டுகள் கூடினால் தேனை உண்டிடும், குண்டுகள் கூடினால் கோள்கள் மிஞ்சிடும், தண்டமில் கூடினால் சங்கங்கள் மித்திடும், பெண்டுகள் கூடினால் பெரிய சண்டையே மூண்டிடும். 27 பெண்களும் அவர் மேல ஆசைப்பட ஒருதிக்கு தெரியாது. இந்த சந்திரன் 27 பெண்கள் மேல மையல் கொண்டது யாருக்கும் தெரியாது. இப்ப சந்திரன் நினைக்காரு இது தர்க்கராஜன் கோட்டல்ல, இந்த தர்க்கராஜனுடைய பெத்த மக்களாத்தான் இருக்க முடியும். இந்த பெண்களை நம்மளே போய் பெண்ணை கேட்போமே என்று அழகு மகன் சந்திரனோ ஆகாயத்தில் இருந்தவனோ தர்க்கராஜன் கோட்டைக்குத்தான் அழகன் சந்திரரோ வாரார கோட்டைக்கு கோட்டைக்குள்ள வந்தவதே சந்திரனும் சொல்லுவாரா தர்க்கராஜன் கோட்டைக்குள்ள சந்திரன் வந்து கொண்டு ஐயா தர்க்கராஜா ஐயா உங்க அரண்மனை வாசல்ல மாலை பொழுதுல ஒரு 27 பெண்களை கண்டன. அந்த பெண்கள் யார் ஐயா? ஏ சந்திரா, நீ ஆகாயத்துல இருக்கக்கூடிய அரண்மனைக்கு எதுக்குப்பா வந்த? அந்த 27 பெண்கள் மேல ஆசை கொண்டு வந்திருக்க. அது என் மக்கதான் 27 என் பிள்ளையதான். ஓஹோ உங்க பிள்ளைதானா? நினைச்சேன் உங்க அம்சத்துல இருக்கலே நினைச்சேன். ராஜமுத்திரி மட்டும் இருந்ததோ. அதனால 27 பெண்கள் உங்க குழந்தையா? ஆமா ஆமா என் மக்கள் தான். அது வேற ஐயான்னு சொன்ன சந்திரன் மாமா முறை செப்புதாரு. அந்த 27 பெண்களை கண்டு ஏ ஐயாவே மாமாவே தர்க்கராஜா உங்க மக்கள் மேல் மையல் கொண்டு வந்திருக்கன் சந்திரனோ அந்த 27 பெண்களையும்
ஐயா பெண்கள் எனக்கு மாலையிட்டு கொடுக்கணுமே கொடுக்கணுமே 27 எனக்கு மாலையிட்டு கொடுக்கணுமே கொடுக்கணுமே அம்மா நீ தர்க்க ராஜா அரும மக்க 27 எனக்கு கைபிடித்து கொடுக்கணுமே நான் திருப்பூட்டி பார்க்கணுமே ஐயா தர்க்க ராஜா 27 பெண்களையும் எனக்கு மாலையிட்டு தாருங்கள் என்று கேட்க அப்ப நான் தர்க்கராஜன் சொன்னார் அப்பா சந்திரா பெண்ணு இருக்க இடத்துக்கு 4 பேர் வருவது வழக்கம்தான் வந்திருக்க மூத்தவளை கேளு இல்ல இந்த கடஜாரி பிள்ளைய கேளு ஆமா 1க்கு 2 கட்டினா கூட வாழ்க்கை ஓடிடும் ஆமா யாருக்கையும் சொல்லுக்காங்களா ஒரு ஒண்டாட்டி கட்டினவனுக்கு உரியில சோறு 2 ஒண்டாட்டி கட்டினவனுக்கு முகட்டில கயறான் கயத்தை போட்ட வேண்டியதான் அப்படியா அந்த காலத்துல 2 ஒண்டாட்டி கட்டினா தான் பெரிய மனுஷன் சின்ன பையங்க பால குசலம் பேரு இந்த பாடும் வேளையில பாடும் மலைமைக்கு நேற்று இரவோடு இரவாக பாடும் மலைமைக்கு பரிசளித்த நல்ல உள்ளம் என் அருமை சகோதரி பாலகுசலாம்பாள் நேத்து ஒரு 60 ரூபாய் கொண்டாந்து எனக்காண்டி காத்திருந்து கொடுத்துட்டு போயிட்டான் ஆமா மண்டபத்துல இருந்தாலும் பாலகுசலாம்பாளுடைய தங்க கரத்தினால் லட்சாதி லட்சம் நோட்டு அள்ளிப்பணம் 60 லட்சம் நம்ம ஒரு ராஜிகாரி போன வருஷமா அவதான் முத கொடுத்தா நல்ல வருமானம் பாடுமலைமையை வரிச்சலித்த பாலகுசம்பாள் அவர்களும் அவர்களுடைய வீடுகளும் உற்றார் வெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துனர் சீதனத்தோடு அம்மா அவன் தம்பி பேரு சந்தோஷ் சண்டாவை காணலையா அடியா பாடுமலமே பரிஜயித்த நல்ல உள்ளமல்ல பலனுமே வளரணுமே வளரணுமே மலைமுருக அருளாலே மலைமுருக அருளாலே வளரணுமே மலைமுருக அருளாலே ஐயா 1 10 100 கோடி உயர வேணும் கைலை போல மாங்கலியும் தலைக்கும் ஐயா மகராஜன வாழும் ஐயா மகராஜன வாழும் ஐயா தலைக்கும் ஐயா மகராஜன வாழும் ஐயா ரசன வாழும் ஐயா 27 பெண்களையும் சந்திர பகவானோ மாலையிட்டு காட்டுவாது மதனதற்கன் சொல்லுவாரா வண்ணாதி வண்ணா சந்திர பகவானே 27 பெண்களுக்கு வாழ்க்கையில எந்த சீர்குலைவு வரக்கூடாது அதனால் என் மக்களை கண்ணுக்குள்ள வச்சு நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் சீதையை சிறகாத்தது மாதிரி 27 பெண்களையும் வச்சிருக்கேன் என் மக்களுக்கு எந்த பங்கமும் வராம இருக்கும்னா உனக்கு வாழ தகுதி இருந்தா 27 பெண்களையும் உனக்கே தாரேன் மக்களுக்கு எந்த வரவாடு வரக்கூடாது வேற என் குணம் உனக்கு தெரியாது நான் தரணியாலும் தஜ பிரஜாபதி தர்க்கராஜன் என் கோபத்துக்கு ஆளாவாம என் பிள்ளைய வச்சு நல்ல முறையில வாழ்க்கை செய்வியாப்பா உன்னை நம்பி நான் பிள்ளைய தள்ளாமா ஆமா கண்ணுல கண்ணீர் விடாம சொல்லி கேட்டிட்டு போறான் ஆமாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிட்டு போனா 6வது மாசத்துல தான் குணத்தை காட்டிடுதானே அப்படின்னு சந்திரன் வாக்கு கொடுக்க 27 பெண்கள் சந்திர பகவானுக்கு
மாலையிட்டு மனமோடித்து மதன தக்கராஜன் கொடுப்பார் போல் மனமுடித்து மதன தர்க்கராஜன் கொடுப்பார் 27 பெண்களோடு 27 பெண்களோடு சந்தீர பகவானோ சந்திரலோகம் அழைத்து வந்து சந்தீர பகவானோ 27 பெண்களோடு அங்க இன்பமுடன் ஆண்டு வாரா 27 சந்தீர லோகத்தில 27 பெண்களையோ தன்னை காப்பதுவோ கட்டிய மனைவிகளை காத்துவாரா வாழையிட்டு மனம் முடிச்சு 6வது மாதமாச்சு 6வது மாசத்தில மன்னனால சந்திரன் நினைக்காரு என்ன நினைக்கிறார் நம்ம டியூட்டி எப்போ நம்ம டியூட்டி நைட்ல நம்ம நைட் டியூட்டிக்கு போறோம் நைட் டியூட்டிக்கு போறோம் இரவு நைட் டியூட்டி நமக்கும் அப்படித்தான் அந்த சந்திரனுக்கும் அப்படித்தான் நைட் அதனால இந்த சந்திரன் பொண்டாட்டி மாதிரி 27 வரையும் கூப்பிட்டு 27 பேர் யாரு கார்த்திகை ரோகிணி விசாகம் பூரம் புனர்பூசம் ஆயிலியம் சதயம் கேட்டா உத்திரடா மூலம் பூரம் 27 பேர் அவதானே அந்த நட்சத்திரம் தானே அந்த 27 பெண்களிடத்தில் அம்மா சந்திரன் சொன்னார் அம்மா நீங்க ஒருதாய் பெத்த மக்க உங்களுக்குள்ள எந்த கோலும் குசும்பும் சண்டையும் சடவும் எது வரப்படாது நீங்க நல்ல பிள்ளைகளா ஒருதாய் பெத்த பிள்ளைகளா இருங்க உங்க புருஷன் வேலையும் உங்களுடைய புருஷனுடைய குணவாதமும் உனக்கு தெரியும் நான் இன்னைக்கு இரவு நைட் டியூட்டிக்கு கிளம்புதேன் இரவு வேலை கொடுக்க இரவு ஒளி கொடுக்க போறேன் நைட் டியூட்டிக்கு போயிட்டு வருது அன்னைக்கும் அம்மா எவ்வளவு சண்டை கண்ட போட்டாதியா ஒத்துமையா இருங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிடுவேன் சந்தோஷமா வச்சுக்கிடுவேன் அப்படி நீ சந்திரன் சொன்னார் அதுக்கு என்ன அதுக்கு என்ன உங்கள நாங்க ஒருதாய் பெத்த மக்கள் ஒத்துமையா இருக்கோம் இருக்கோம் நீங்க இரவு போயிட்டு காலையில வெள்ளனத்துல வந்துருங்க அந்த சூரியன் வரதுக்கு முன்னால வெள்ளனத்துல வந்து வெள்ளனே வந்துருங்க வெள்ளங்காட்டி வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திர பகவான் தானே 7 உலகமெல்லாம் இரவு ஒளி கொடுப்பார் அவனே இரவு ஒளி கொடுப்பார் இரவு ஒளி கொடுத்து வேட்டு சந்திர பகவான் விடிய ஒரு காலையில சந்திர பகவான் சந்திரலோகம் வாரா சந்திரலோகம் கார்த்திகை ரோகிணியோ கட்டிய கணவன் என்று மதிப்பாளா என் கணவன் பூஜை பண்ணுவாளா அவ புருஷன் மதிப்பாளா கார்த்திகை ரோகிணியோ அவ
பூமா பூஜை நடத்துவாளா பூமா பூஜா 27 பெண்களில கார்த்தி ரோகிணி மட்டும் கணவன் என்று கருதுனா பூமாமன் மதிச்சா பகவான் என்று போல பார்வதிக்கு எப்படி பகவானுக்கும் இருக்காவோ அந்த விதமாக நல்லதொரு பூஜை எல்லாம் முடிச்சு அங்க கார்த்தி ரோகிணி மட்டும் தான் கணவனோடு இருக்கா 25 பேருக்குள்ள சக்கலாத்தி போராட்டம் வந்தாச்சு சண்டை வந்தாச்சு ஒன்ன மட்டும் பார்க்காரு என்ன யார் எடுத்து பார்க்க மாட்டேங்காரு எனக்கு இந்த புருஷன் வேண்டாம் அப்படின்னா அவங்க 25 பேருக்குள்ளேயும் குழப்பம் வந்தாச்சு கார்த்தி ரோகிணி மட்டும் கணவன் புருஷன் என்று மதிச்சா அதான் சொல்லுவாங்க 10வது பரிவரனை உண்டுமானால் சக்தி எக்காலம் கூடி வாழலாமா கொண்டாட்டி சற்று யாருக்கு மாறா நடந்தால் புருஷன் கூறாம சன்னியாசம் போகலாம் மண்டாரமா போலாமா ஆமா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நல்ல மனைவி அமையாத அந்த இறைவனுக்கே கிடைக்காத வரமா பகவானுக்கே கிடைக்காத வரமா 25 பெண்களையும் கண்டான் சந்திரன் ஏடி என்னை கணவன் என்னும் கருதி பாராம புருஷம் என்னும் மதியாம இருக்கீல இனி இந்த சந்திரலோகம் இருக்க நீங்க தகுதி இல்ல கிடையாது உங்க அப்பா விட்ட பக்கம் போங்கப்பா அப்படின்னு கார்த்திகை ரோகிணியும் கைப்பிடித்தான் 25 பெண்களை வாழ வெட்டி அனுப்பினான் சந்திரன் இந்த 25 பெண்களும் அந்த தர்கராஜன் கோட்டைக்கு 25 பெண்களுமே அழுது புலம்பிக் கொண்டே அப்ப வீடு வருவாளா அழுது அங்க பெண்களுமே வர கண்ணீரா முகங்கள் எல்லாம் ஜோர விட்டா மல கண்ணீரையோ அங்கெல்லாம் ஜோர விட்டா பவளம் வர கண்ணீரையோ பக்கமெல்லாம் ஜோர விட்டு தர்க்கங்கோட்டை வரும்போது தர்க்கராஜம் பார்த்துட்டானே எம்மக்கா செல்லம்மக்கா மக்களே என் கட்டி மக்களே அழகு திருபெண் மக்களே அழுது கொண்டு அப்பா வீட்டுக்கு வந்த விவரம் என்னல என்னல நடந்தது அப்பா அந்த சந்திரன் கார்த்தி ரோகிணியை நல்ல முறையில வச்சுக்கிட்டான் 25 பெண்களையும் வாழோ வெட்டியாக்கி விட்டானே என்னது இந்த சந்திரா வாழா வெட்டி ஆக்கிட்டானோ உங்களை வாழா வெட்டி ஆக்கிட்டான் பெத்தது அவனுக்கு துடிக்கத்தானே செய்யும் அவ்வதளி கண்கள் செவ்வதளி பொறிப்பறக்க கஞ்சி வந்து கோபம் கொண்டு ஏ சந்திரா நீ ஆணில அழகம்ங்கிற மதமே இல்லையா என் புள்ள வாழ்க்கையை சீர்குலைச்சிட்ட நீ இன்னையில இருந்து ஆண் அழகெல்லாம் குன்றி போய் இன்னையில இருந்து நீ தேயக்கடவது போ என்று தர்க்கராஜன் சந்திரனுக்கு சாபம் கொடுக்க சாபத்தின் பிரகாரம் சந்திரன் நாளுக்கு நாளா தேஞ்சுக்கிட்டே போறாரு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லாம போயிருந்தாரு 15 நாள் கழிச்சு அமாவாசை அம்மா அன்னைக்கு அப்படி ஒரு நாள் தினத்திலே ஆகாயத்திலே ஒளி இல்லாம இருக்க சிவனுடைய வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் பத்தியலா அந்த இருள் ஒளி இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும் நம்மளுக்கு பகலையில பசுவ மாட்டும் தெரிய மாட்டேங்க ராவேல எருவ மாட்டும் தெரிய மாட்டேங்க அதனால அதனால இரவு ஒளி இல்லாமல் இருப்பதை கண்ட சிவபெருமா பகவான் என்னப்பா ஏ சந்திரா உலக ஒளி ஒழுக்காம என்னப்பா ஓய்வெடுத்து இருக்க அந்த கதையை கேளாதோ
இந்த தர்க்கராஜனுக்கு 27 பெண்ணு பிறந்ததுன்னு நானும் ஆஜையோட 27 பெண்களை கெட்டுனேன். அதுல கார்த்தி ரோஹிணி தான் என்ன புருஷன் மதிச்சா. 25 பெண்களையும் வாழ வெட்டியாக்கி அப்பா வீட்டுக்கு பத்திட்டேன். வேற மரியாதை கொண்டாட்டி வீட்டுல இருந்து என்னங்க இங்க என்ன சோழிங்க. அதனால அப்பா வீட்டுக்கு அனுப்புறதுனால தர்க்கராஜன் எனக்கு கோவப்பட்டு என்ன அழகெல்லாம் குந்தி தேயக்கடவுன்னு சாபம் கொடுத்துட்டாரு. நான் நாளுக்கு நாள தேஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு ஒளி கொடுக்காம இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டேன். அப்படியா? எனக்கு வாழ்வு விடுங்கல, முத்தி மோச்சம் தாங்கல அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்க என்னது தர்க்கராஜன் உனக்கு தேக்கடவுன்னு சாபம் கொடுத்தானா உனக்கு? என் கண்ணுக்கு கண்ணா நீ இருக்கையில இன்னைக்குல இருந்து அவன் யார் உனக்கு சாபம் கொடுக்க? நீ வளர கடவுது ஒண்ணு சிவபெருமா மோட்சம் கொடுத்தாரு. இப்படி நாளுக்கு நாளாக வளர்ந்து கொண்டு வர வளர்ந்து கொண்டு வாரவாதே இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தேயக்கடவுன்னு ஒரு பெண்ணை பெத்தவன் வருத்தப்பட்டு நம்ம தேயக்கடவுன்னு சொல்லிட்டோம். இந்த சந்திரனுக்கு சங்கரன் முத்தி மோட்சம் கொடுத்துட்டாரு. அப்ப நமக்கு நேர் விரோதி இன்னையில இருந்து அந்த சிவபெருமான் தான், பகவான் தான். அந்த 15 நாள் தெய்வத அமாவாசை வளர்விற முழு நிலவருக்கு தான் பௌர்ணமி. அதை கண்டா இது தர்க்கராஜன் நம்ம ஒரு நாள் ஒரு பொழுது இந்த ஆண்டவன் பகவான மருமகனான ஆதிசக்தி பார்வதிய நம்ம மகளாக அடையணுங்க. பார்வதியா செல்ல மகளாக அடையணுங்க. ஆண்டவன் பகவான மருமகன் அடையணுங்க. மதனதற்க ராஜம் மங்கையான தார்கா மாயஜதி பார்வதிய அரும மகளாக சக்தியான பார்வதியா அடைய வேண்டி எண்ணுவாரா தர்க்கராஜங்கோட்டையில சக்தி பார்வதிய மகளாக அடைய நன்று அவர்கள் மகத்துவமா எண்ணுவாரா. தர்க்கராஜன் கோட்டையில மகராஜா மடுவினில தாமரப்பு பொய்யில தர்க்கராஜன் கோட்டையில ஈசானிய மூளையில மகராஜா மடுவினில அந்த தாமரப்பு பொய்கையில அந்த தாமரப்பு பொய்கை பக்கத்துக்கு தர்க்கராஜனும் தார்காவல்லியோ ஏ தவம் இருக்க வேணுமே தவ பொருளை சகரித்து இட்ட ஒரு 21 தொண்ணா
வரவு வைகையில